மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய செய்தி சுருக்கங்களுடன். திருகோணமலை குச்சவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புடவைக்காட்டு கிராமத்தின் காட்டு பகுதியில் யுத்த காலத்தில் விடுதலை புலிகளினால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை தேடி அகழ்வு பணி இடம்பெற்றது. புடவைக்கட்டு கிராமத்தின் காட்டு பகுதியில் யுத்த காலத்தில் விடுதலை புலிகளினால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக குச்சவெளி போலீஸ் விசேட பிரிவுக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதன் பிரகாரம் குச்சவெளி நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்ட விசேட அனுமதியினூடாக நேற்று குறித்த பகுதியில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றது. மேலும் 10 அடி ஆழம் தோண்டுவதற்கென நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த பகுதியில் அகழ்வுகள் மேற்கொண்ட போது ஆயுதப் பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் பிரசவத்திற்கு செல்லும் இளம் தாய்மார்கள் தொடர்ச்சியாக மரணமடையும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெடுந்தீவைச் சேர்ந்த கில்மன் நோபர்ட் தர்சிகா மேரி என்ற இளம் தாய் நேற்றைய தினம் இரவு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது மரணமடைந்துள்ளதாக உறவினர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கடந்த சில நாட்களின் முன்னரும் சத்திர சிகிச்சையில் இளம் தாயொருவர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்த சோகம் முடியும் முன்னர் மற்றொரு இளம் தாய் மரணமாகியுள்ளார். அது மட்டுமல்லாது மற்றொரு இளம் தாய் ஒருவர் இரட்டை குழந்தைகளை பிரசவித்த நிலையில் குழந்தைகள் உயிரிழந்திருந்தன. இதனைத் தொடர்ந்து குழந்தைகளின் தாயாரும் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் யாழ் போதனாவில் தொடர்ந்து உயிரிழக்கும் இளம் தாய்மார்களின் உயிரிழப்புகள் தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரத்துடன் தொடர்புடைய பிமல் ரத்நாயக்கவை துறைமுக அபிவிருத்தி அமைச்சு விடயத்தானத்திலிருந்து நீக்கியுள்ளமை வரவேற்கத்தக்கது என மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார். கொள்கலன்கள் வெடிப்பு குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கை தோற்றம் பெற்றுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அரசாங்கம் தொடர்பில் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்கிடமிருந்து சிவில் விமான சேவைகள் மற்றும் துறைமுகங்கள் அபிவிருத்தி அமைச்சு பிரிதொருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கொள்கலன்கள் விவகாரத்திலா அவர் துறைமுக அமைச்சு பதவியிலிருந்து நீக்கப்பட்டாரா என்பது தெரியவில்லை. அரசாங்கத்துக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். கொள்கலன்கள் விவகாரத்துடன் தொடர்புடைய நபரை விலக்கி முறையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது என்ற நம்பிக்கை தோற்றம் பெற்றுள்ளது. சிறந்த தரப்பினருடன் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம். புதிய துறைமுக அமைச்சர் துறைமுகங்களை சிறந்த முறையில் மறுசீரமைப்பார் என்றும் எதிர்பார்க்கிறோம் எனவும் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். கனடாவுக்கு அனுப்புவதாக பலரை ஏமாற்றிய நபரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். சுமார் 1.5 மில்லியன் ரூபாவை ஏமாற்றிய சிங்காரக்கி ஜனக சில்வா என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பணியகத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணைகளுக்காக பணியகத்திற்கு அழைக்கப்பட்ட நிலையில் விசாரணையின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெளிநாடு செல்ல தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. திருவைத்தகுளம் காணி ஆக்கிரமிப்பு தொடர்பில் வெளிப்படுத்தியமைக்காக மொட்டு கட்சியின் அமைப்பாளரால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து குறித்த விடயம் தொடர்பில் வவுனியா கண்டி வீதியில் அமைந்துள்ள சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் முறைப்பாடு செய்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் வெடிவைத்தகல் கிராம அலுவலகர் பிரிவில் திருவைத்தகுளம் எனும் கிராமம் போக்கஸ் வேவ குடியேற்றவாசிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடயங்களை நாங்கள் கடந்த ஜூலை மாதம் கள விஜயம் செய்து ஊடகங்கள் வாயிலாக வெளிக்கொண்டு வந்திருந்தோம். காணி உரிமையாளர்கள் ஒழுமடைவில் இருக்கிறார்கள். அவர்கள் காணியை வெளியாக்கிய போது அவர்கள் மீது வனலாக திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்து 3 வருடங்கள் வழக்கு இடம்பெற்று தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அந்த இடத்திற்கு வருகை தந்த காணியை ஆக்கிரமித்துள்ள பிமல் தர்மராஜா போன்ற குழுவினர் அங்கு வருகை தந்தவர்களை பார்த்து அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதுடன் என்னுடைய பெயரினையும் பிரதேச சபை உறுப்பினர் தமிழ்ச்செல்வனின் பெயரையும் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் பெயரையும் குறிப்பிட்டு அவர்கள் எங்கிருக்கிறார்களா, அவர்களை வெட்டுவதற்காக அவர்களை கொலை செய்து நான் வந்தோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கத்திற்கு முன்னால் தெரிவித்திருந்தார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் கடந்த 6 ஆண்டுகளாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் அமெரிக்கா சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயம் தொடர்பில் சில ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தாக்குதலுக்கு முக்கியமானவர்களை கைது செய்வதில் அரசியல் முக்கிய பங்காற்றுகிறது என்பதை அனுரகுமாரவும் உணர்ந்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய ராணுவத்தினர் உயர் பதவிகள் வகித்து வருவது தெரியவந்துள்ளது. இதனால் விசாரணைகள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் நிச்சயம் மாற்றம் வரும் என்ற தமிழ் மக்களின் நம்பிக்கைக்கு ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் கடந்த 76 வருட காலமாக அரசியலானது மேட்டுக்குடிகள் தனவதர்களுக்கு மட்டுமே சொந்தமான அரசியலாக இருந்து வந்தது. இவர்களின் தாளத்துக்கேற்பவே அரசியல்வாதிகள் ஆட்டம் போட்டனர், ஆட்டி வைக்கப்பட்டனர். இனவாத மற்றும் மதவாத அரசியலுக்கும் முடிவு கட்டப்பட்டுள்ளது. எனவே கடந்த 1 வருடத்தில் நாம் கடந்து வந்த பாதை மகிழ்ச்சி அளிக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சர்வதேச விளையாட்டு மைதானம் கூட நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. படையினர் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றன. வடக்கு மக்கள் மத்தியில் நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. அங்குள்ள மக்களின் வாழ்க்கை மேம்பட்டு வருகிறது என அவர் தெரிவித்துள்ளார். கண்டி தென்னங்குமர பகுதியில் காணாமல் போனதாக கூறப்படும் 2 சிறுவர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக கண்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலங்கள் இன்று காலை மகாவலி நீர்த்தேக்கத்தில் தென்னக்கும்பர பாலத்திலிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தரம் 8 மற்றும் தரம் 9 கல்வி கற்கும் 13 மற்றும் 14 வயதுடைய சிறுவர்களே இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த புதன்கிழமை மாலை முதல் தனது மகனும் மற்றொரு சிறுவனும் காணாமல் போயுள்ளதாக ஒரு சிறுவனின் தாய் போலீசில் முறைப்பாடு அளித்திருந்தார். தங்காளி பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவில் தான் வழங்கிய வாக்குமூலத்தை காவல்துறையினர் திரும்பப்படுத்தி ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் விமல் வீரவன்ச தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். காவல்துறையினர் தனது 3 மணி நேர வாக்குமூலத்தின் சில பகுதிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து திரிவுபடுத்தி வெளியிட்டு உண்மையை மறைக்க முயல்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை விவகாரம் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாட்டில் தேர்தல்கள் நடாத்தப்படும் காலங்களில் அதற்கு ஏற்றாற்போல் வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் தாஜுதீனின் கொலை விடயம் வெளிப்படுத்தப்பட்டு வருவதாகவும் நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், நல்லாட்சி அரசாங்கத்தின் போதும் கூட இந்த விடயம் தொடர்பில் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. தாஜுதீன் கொலை தொடர்பில் உண்மையிலேயே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனவா அல்லது அரசியல் நோக்கங்களுக்காக இந்த விடயம் வெளிப்படுத்தப்படுகின்றதா என்றொரு சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்த விடயத்தில் குறிப்பிட்ட ஒரு தரப்பினரை மாத்திரம் குறிவைத்து பொய் சாட்சியங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே வசீம் தாஜுதீன் கொலை விவகாரத்தை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தாமல் பக்க சார்பற்ற விதத்தில் விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்மட்ட குழுவில் விவாதிக்கப்படாத ஒரு செய்தி தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஊடகங்களுக்கு தவறான அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பொது பாதுகாப்பு செயலாளர் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு துறையில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் தவறான செய்திகளை பரப்புபவர்கள் மற்றும் செய்திகளை வழங்கியவர்கள் மீது சட்டம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உயர்மட்ட குழுவில் உள்ள எவருக்கும் குழுவில் விவாதிக்கப்படும் விடயங்கள் குறித்து ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க தார்மீக உரிமை இல்லை என்றும் ஈஸ்டர் தாக்குதல் இந்தியாவின் நலனுக்காக நடாத்தப்பட்டதாகவும் அதன் மூலையாக இந்தியாவில் இருந்ததாகவும் செயலாளர் ரவி செனவிரத்ன ஒருபோதும் கூறவில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொலனறுவை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த காற்றுடன் கூடிய கடும் மழை காரணமாக 60க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக பொலனறுவை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. காற்றுடன் கூடிய கடும் மழை காரணமாக பொலனறுவை மாவட்டத்தில் உள்ள 57 வீடுகள் சிறிதளவு சேதமடைந்துள்ள நிலையில் மீதமுள்ள 3 வீடுகளும் முழுவதுமாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் திம்புலாகல பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட 9 வீடுகளும்
தமன்கடுவ பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 8 வீடுகளும், கிங்கரகொட பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 13 வீடுகளும், லாங்காபுர பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 6 வீடுகளும், வெலிகந்த பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 5 வீடுகளும், மேதிகிரிய பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 9 வீடுகளும், எலகர பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 2 வீடுகளும் சேதமடைந்துள்ளன. இத்துடன் மையத்தின் செய்தி சுருக்கங்கள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.